வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாளையங்கோட்டை பங்காளி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட்டுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம நெல்லை புது பஸ் ஸ்டாண்டை தான் பார்க்க போகிறோம். அப்படி ஸ்மார்ட் சிட்டியில் என்னென்ன வித்தியாசங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் உங்களுக்கு பார்க் மாதிரி போட்டிருக்காங்க, ஸ்டெம் பார்க். அதாவது இந்த சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போ மாதிரி, சயின்ஸ் எக்ஸ்போ மாதிரி போட்டுட்ருக்காங்க. இந்த காட்டுறேன் பாருங்க, பார்த்தீங்களா? உள்ளே போய் நம்மளால் இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து திறப்பு விழாவாம். ஸோ அதனால் எல்லா வேலையும் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே உள்ளே போய் இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. இதான் மக்களே ஃப்ரண்ட் வியூ, பார்த்துக்கோங்க. பஸ் நிப்பாட்டுறதுக்கு மார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் பக்காவாக ஜம்முன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த தரை பார்த்தீங்கன்னா தரை வந்து உங்களுக்கு முன்னாடி தார் ரோட் மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து காங்கிரீட்டில் போட்டிருக்காங்க. அந்த காங்கிரீட்டை உங்களுக்கு சமமாக போடாமல் ஒரு ஸ்லோப் டைப்பில் போட்டிருக்கனால உங்களுக்கு மழை தண்ணி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஸ்லோப்பு டைப்லனால மழை தண்ணி ஃபுல்லாக ஓடையிலேருந்து பக்கத்தில் இருக்க நம்ம குளத்தில் போய் அப்படியே கலக்கிற மாதிரி நீட்டாக செட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரு பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸு டிவி வந்து 2 டிவி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து டிவி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட் பர்பஸ்ஸு, அப்புறம் வந்து என்ன ஆட் பர்பஸ் தான் மெயின். அப்புறம் குடிநீர்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. குடிநீர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பஸ் ஸ்டாண்டில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்னாலே ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க கடைகளில். அந்த குடிநீர் பர்பஸ் இங்கே வச்சுருக்க எல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். சேர் எல்லாமே கொஞ்சம் நிறைய சேர் போட்டிருக்காங்க. இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு சேர் கொஞ்சம் வசதி நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. மக்களே, இதான் மல்டி லெவல் கார் பார்க்கிங். இதில் வந்து 3 தளம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, அண்டர் கிரவுண்ட் 3 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃப்ளோர் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். கார் பார்க்கிங்கில் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. அப்புறம் இந்த வழியாக போகும்போது உங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடும். கீழே வந்து இது அண்டர் கிரவுண்ட்லேயும் உங்களுக்கு கார் பார்க்கிங் விடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போ காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு.
கொஞ்சம் பெருசாக நல்லா கார் விட நல்லா வசதியாக தான் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவு வண்டி விடுறதுக்கு கார் விடுறதுக்குலாம் நிறைய பேர் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது இந்த மல்டி இதில் கார் பார்க்கிங் கொடுத்துக்க வந்து ஒரு நல்ல இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 தளம் உங்களுக்கு போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கார் விட நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு சார்ஜஸ் எதுவும் பண்ணுறாங்களா, அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இப்போ உங்களுக்கு வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் இப்போ உங்களுக்கு காட்டினேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் பைக் பார்க்கிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அது என்ன ஒர்க் இன்னும் முடியல. இதான் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க வேந்தான் குளம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 அடி ஆழம் இருந்துச்சு. இப்போ வந்து 8 அடியாக மாற்றிருக்காங்க. இது எதுக்காக மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா போட்டிங் விடுறதுக்கு இங்கே பிளான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் விடுறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், நம்மளும் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃப்ளோரில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மார்பனைட் போட்டிருக்காங்க. மக்களை நம்ம இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கேன். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக இப்போ கட்டின கடைகள், இப்போ புதுசாக ஸ்மார்ட் சிட்டியில் கட்டப்பட்ட கடைகள். பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிசிடிவி செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிசிடிவி தான். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் சேர்ஸ் இன்னும் போடலை. இவ்வளோ ஸ்பேஸ் சும்மா விட மாட்டாங்க. வெயிட்டிங் ஹால் மாதிரி தான் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் நிற்கேன். கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு சேர்ஸ் போட்டாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடைகள் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கடைகள் தான். அதே மாதிரி இந்த சைடும் பார்க்கும்போது இந்த சைடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த லாஸ்ட் வரைக்கும் கடைகள் தான். இது கீழே எப்படி இருக்கோ அதே ஆர்டர் படி மேலேயும் அப்படியே கடைகள் கட்டியிருக்காங்க. இது மேலே வந்து உங்களுக்கு பயணிகள் உட்காரக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைப்பில் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட் சிட்டிங்கிறது நல்ல ஒரு இதாக காட்டுது. நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம். இந்த சென்ட்ரல் பிளாட்ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இந்த மீடியன் செடியெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தியிருக்காங்க. அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த மீடியன் செடிகள்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் புது பஸ் ஸ்டாண்டு இன்னும் ஒரு ஸ்மார்ட் சிட்டிங்கிறத நல்லா கவர் படுத்தியிருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு, அதாவது மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. ஏற்கனவே பழைய பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது 4 பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ 2 பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது லெஃப்ட் சைடில் ஒன்றும் ரைட் சைடில் ஒன்றும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி 6 பிளாட்ஃபார்ம் இப்போ மொத்தம் வச்சுருக்காங்க. இந்த 6 பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறத நான் அடுத்த இதில் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன். மக்களை பிளாட்ஃபார்ம் 1 பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நாகர்கோவில், கன்னியாகுமரி, தசைமலை இந்த ரூட்டுக்கெல்லாம் போகக்கூடிய பஸ்ஸை வந்து பிளாட்ஃபார்ம் 1 நிற்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே பிளாட்ஃபார்ம் 2 பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர், அப்புறம் சாத்தாங்குளம், இந்த ரூட்டில் போகக்கூடிய பஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் 2 அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி பிளாட்ஃபார்ம் 3, பிளாட்ஃபார்ம் 4 எல்லாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நடைமேடை 3 பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தேனி, கம்பம், சங்கரப்புகழ், ராஜாபுரம் இந்த வண்டிகள் போல நிற்கிறது வந்து நடைமேடை 3 அலாட் பண்ணியிருக்காங்க. அது அந்த நடைமேடை 3லே தூத்துக்குடி பஸ்ஸை வந்து கொஞ்சம் நடைமேடை 3ல கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல அலாட் பண்ணியிருக்காங்க. அதே நடைமேடை 4 பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செங்கோட்டை, தென்காசி, ஆலங்குளம் இந்த சைடு போகிற பஸ் எல்லாம் நடைமேடை 4 அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே நடைமேடை 5 பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நடைமேடை 5ல் வந்து உங்களுக்கு கோயில்பட்டி போகிற பஸ்ஸும் அப்புறம் வந்து மதுரைக்கு போகக்கூடிய பஸ்ஸையும் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே நடைமேடை 6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, ஊட்டி, பெங்களூர் இந்த சைடு போகக்கூடிய பஸ்ஸுகளெல்லாம் உங்களுக்கு நடைமேடை 6ல் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம்ல, நடைமேடை 6ம் அந்த நடைமேடை 1 மட்டும் புதுசாக கட்டிடம். அதனால் அதில் மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு கிடையாது. மிச்சம் உள்ள 4 ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் கண்டிப்பாக. மக்களே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக கட்டின கட்டிடத்தில் ஃபுல்லாகவே 2 சைடும் ஆப்போசிட்டில் உங்களுக்கு கடைகள் கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாகவே 2 சைடுமே ஆப்போசிட்டில் கடைகள் நல்லா கட்டி வச்சுருக்காங்க. இந்த கடைகள் ஃபுல்லாகவே எப்படி என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இவங்க போட போகிறாங்கங்கிறது இன்னும் தெரியலை. ஓப்பன் பண்ண பார்த்தா என்னங்கள் தெரியும். நம்மளோட ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல 2 பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா 2 பிளாட்ஃபார்ம் ஆட் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள மரங்களை ஃபுல்லாக வெட்டி வேற எங்கேயும் போடாமல் அந்த மரங்களை ஃபுல்லாகவே ஒரு நல்ல விஷயமா இந்த குளத்தங்கரை பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பனிங்கிறதுனால வேலைகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாருங்கள் தடை ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. வாழை தோரணை எல்லாமே எல்இடி லைட்டிங் எல்லாமே செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம், வாட்ச் பண்ணி பார்க்கலாம்.
உங்களுக்காக இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.